ஹலோ மை டியர் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து வீட்லேயே வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து நெய் தாங்க ரெடி பண்ணியிருந்தோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டில் எப்படி வந்து வெண்ணெய் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அது இங்கே டேக் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த ஷார்ட்ஸில் நான் வந்து மாட்டுப்பால்லேருந்து எடுத்திருப்பேன். இதில் வந்துட்டு எருமைப்பால் இதுலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த மாட்டுப்பால்லேருந்து எடுக்கிற வெண்ணெய் வந்துட்டு ரொம்ப கொல கொலன்னு ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் எருமைப்பால்லேருந்து எடுக்கிறது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். நல்லா வந்து தொட்டு பார்க்கும்போது நல்லா கெட்டியாக இருக்குங்க. அதே மாதிரி சீக்கிரமாக வந்து திரண்டு வந்துடும். பட் மாட்டுப்பாலில் அந்த மாதிரி சீக்கிரமாக திரண்டு வராது. ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வீட்டில் வாங்குகிற பால் இருக்கு இல்லைங்களா, அது காய்ச்சினோடையுமே மேலே வந்துட்டு ஆடை மாதிரி திரண்டு வருங்க. அந்த ஆடையை வந்து டெய்லியும் எடுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 2-3 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிக அளவில் உங்களுக்கு அந்த ஆடை வந்து கிடச்சிரும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோல்டு வாட்டர் இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துக்கணுங்க. நீங்கள் ஹை ஸ்பீட்லேயே வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து வெண்ணெய் திரண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது எருமைப்பால்லேருந்து எடுத்ததுனால சூப்பராக வந்து சீக்கிரமாகவே திரண்டு வந்துருச்சு. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி 2-3 பேட்ச் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த வெண்ணெயிலேருந்து நம்ம வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு நெய் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே கடையிலலாம் 1 லிட்டர் நெய் வந்து 700 ரூபாய்க்கு விற்குதுங்க. நம்மளுக்கு வந்து இந்த வெண்ணெயிலேருந்து நம்மளுக்கு 1/2 லிட்டர் நெய் வந்து கடைசியில் நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் பன் பட்டர் ஜாம் கூட வந்து செய்யலாம். அது எப்படி செய்யணுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்லங்க. இதை வந்து நீங்கள் 2-3 டைம் வந்து சுத்தமான வாட்டரில் வந்து போட்டு கழுவி எடுத்துக்கணுங்க. ஏன் அப்படின்னா அதில் பால் வாசனை இருக்கும், அதே மாதிரி பால் ஊட்டி இருக்கும். அது வந்து போகிறதுக்காக நீங்கள் கழுவி வந்து எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து நம்ம எடுத்தாச்சுன்ட்டு. இதை வந்து இது மாதிரி ஒரு வடை சட்டியில் வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காய்ச்சணுங்க. காய்ச்சறப்ப நீங்கள் வந்து நல்லா வந்து நுரை மாதிரி வரும். அந்த நுரை வந்து போகிற அளவுக்கு கொஞ்சம் காய்ச்சணும். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் கலரில் வந்து இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த நுரை வந்து ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட் கோல்டன் கலரில் வரும். அது மாதிரி ஸ்மெல்லும் வரும். அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு நெய்யும் ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தி. வீட்லேயே செய்கிறோம், அதனால் எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ண மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டட்டா பை.